நான் போய் இப்போ வந்து பாக்குறேன் என்னென்ன கிராசரி இன்னும் வந்து பயன்படுத்தல அப்படின்னு நான் வந்து இப்ப பாப்பேன். குண்டுக்கான்னு செக் பண்ணேன். ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க சார். யாரும் வந்து ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் கை வைக்கிறாங்க சார். அவங்க கிச்சன் டீம் கிடையாது சார். கோவக்கா இன்னும் இது என்னது? அது என்னதுன்னே தெரியல. அது பாயிண்ட் மட்டும் பண்ணுவியா நீ? உதவி டென்ஷன்ல வளராத, கரெக்டா சொல்லு. சவ் சவ் பீட்ரூட் அதெல்லாம் லஞ்சுக்கு பாரு. இன்னும் இந்த கிச்சன் டீம் வந்து இன்னும் நிறைய கிராசரியை பயன்படுத்தல சார். சொல்றேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஹவுஸ் கிளீனிங் போடுறாங்க சார். ஆமா, அப்படிதான் போடுவோம். ஆமா, போயா நடைமுறையே சரியில்லையே. திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? அது மாதிரி எங்களுடைய சஜஷன்ஸ் நீங்க எடுத்துக்கணும் சார். இல்ல எடுத்துக்கோ. சஜஷன் எடு. சஜஷன் எடுத்துட்டேன். இப்போ யோசி, என்ன டீமோட டிஸ்கஸ் பண்ணு. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? அதான் நம்ம பண்றோம்ன்றதே தெரியாம அவளே சிரிச்சிட்டு போறா. இல்ல அது எனக்கு தெரியும். அதுதான் நேத்து நான் சொன்ன அந்த அதே பிட் அவன் இப்ப இறங்கி இருக்கான்றது தப்பு தெரியும். சூது நானும் எங்களுக்கும் தெரியும். குக்கிங் டீம் வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தணும்னு சொல்றது என்னுடைய கருத்து சார். அதை நான் நாணித்தனமாக சொல்லுவேன். எங்கு வேண்டும் என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு மட்டு குக்கிங் டீம்ல இருக்கும்போது வந்து நம்ம அந்த விஷயத்தை தான் சார் பண்ணோம். சோ அதனால இதை வந்து சொல்றதுல தப்பே கிடையாது சார். எடுக்கிறது பிச்சை, பேசுறது நீங்க சொல்லுங்க சார். அதெல்லாம் முடியாது. அவ பெர்ஸ்பெக்டிவா கேட்கணும். உங்க பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அப்படியே எடுத்து காதுல கேப்பா. இந்த காதுல போயிடும். அவ்வளவுதான். அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? சஜஷனை போட்டு நீங்க என்ன கேட்டு அப்படியே நான் என்ன சொன்னேன் சொல்லிட்டு டீமோட டிஸ்கஸ் பண்றேன் நான் சொல்லிருக்கேன்ல. இந்த சமாளிக்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. டிஸ்கஸ் மட்டும் பண்ணுவோம். ஆனா அத பத்தி தெளிவா திரும்ப வெளிய வந்து பேச மாட்டோம். பாப்போமே இந்த வாரம் வந்து எத்தனை காய்கறிகள் மிச்சம் ஆகுதுன்றத பாப்போம். நீங்களா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. பாத்தியா எதுக்கு இப்ப திடீர்னு சிவமணிய பயமுறுத்துறான்? இது கிரிமினல் பயவில்லையாச்சே. ஒரு சாம்பார் செய்யறோம்னா அந்த சாம்பார்ல முள்ளங்கி, சௌச்சௌ, கத்திரிக்காய், அந்த சௌச்சௌ தக்காளி, பொரியலா இதுக்கெல்லாம் மேல என்னத்த போட முடியும்? ஏமா காக்காய்க்கு சோறு வைக்கிறது புண்ணியம். ஆனா எல்லா காக்காய்க்கு வைக்கப்படாது. குண்டா ஒரு அண்டங்காக்கா நாயா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா பாரு, சமையல் தெரிஞ்ச மாதிரி நீ பேசுறதான் போற. எனக்கு வலி இல்ல. நான் டெய்லி எங்க சமையலக்காவுக்கு நான் வந்து இல்ல எனக்கு புரியல. ஏய், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் 100 குசும்புன்னு சும்மா வாடா சொல்றாங்க. மெனு சொல்றீங்க இப்போ. அதனால எனக்கு அந்த சமையல் பத்தி ஓரளவுக்கு தெரியும்னு சொல்ல வரேன். இவங்க தான் நமக்கு மெனு சொல்லணும். அது தெரியுது. பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்ன. எல்லா பொருளையும் வந்து ஒரு சாம்பார்ல போட்டு அதை முடிச்சு விடலாம். ஒரு பொரியலா பண்ணலாம், ஒரு கூட்டா பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு வகையா சமைச்சு போட வேண்டும். இங்க அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க காசு. தப்பா வச்சுட்டு நானு இருக்கிற கிராசரியை வந்து பயன்படுத்தாம இருக்கிறது எல்லாத்தையும் சாம்பார்ல போட்டு இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோவம். அந்த அளவுக்கு கோவம் வருது. லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு மறந்துடுச்சு. நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். என்ன சாப்பிட்டனே உனக்கு ஞாபகம் இல்ல. நாங்க சமைச்சு போடுறது அந்த டைம்ல சாப்பிட்டு எப்படியோ மறந்துதான் போறேன். உனக்கு எதுக்கு வகை வகையா நாங்க சமைச்சு போடணும்? தம்பி, என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். சார், நாங்க வகை வகையை எனக்கு மட்டும் ஆக்கி போடுங்கன்னு சொல்ல, எல்லா மக்களுக்காகவும் நீங்க எல்லாத்தையும் பயன்படுத்துங்கன்னு பொதுநல கருத்து. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. இங்க நிறைய விஷயங்கள் யோசிங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கறது யோசிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஓகேவா? அத வந்து நீங்க ஏத்துக்கோங்க. ஏத்துக்காம போங்க. நான் இவங்களுக்கு தான் வாதாடுறேன். எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. இப்ப திடீர்னு ஆம்பளை பொம்பளை எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. வகையா சமைச்சு போடணுமா? நாங்க குக்கிங் டீமா இல்ல கிளீனிங் டீமா தெரியாத மாதிரி அவங்க பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்களே கிளீன் பண்ணிருங்க. குக்கிங் பண்ணிட்டு 5 பேர் இருக்கீங்களா? 5 பேர் இருக்கீங்களா? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா? மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவே உன்னால பண்ண முடியல. 3 வேளை உட்காந்து காய்கறி நறுக்கிட்டு அங்க வேலை செஞ்சுட்டு வந்து உங்களுக்கு அதிகமா எங்களுக்கு அதிகமா நீங்களே பாருங்க சார். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உழைப்பதற்குள் ஓடிவிடு. ஒரே வேலை வந்து மொத்தமா
தெரிவித்து போறது எங்க இருக்கு? சார் நீங்க எப்படி வந்து 15 பேருக்கு 3 வேளை ஆக்கி போடுறோம்ன்றது ஒரு பெரிய விஷயமா சொல்றீங்களோ, நாங்க 2 பேரு 8 இடத்த வந்து தனியா பண்றோம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் சார். சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? 15 பேருக்கு சமைச்சு போடுறோம். சரி. உங்கள மாதிரி ஒரு வேளை நாங்க வேலை செய்யல, 3 வேளை வேலை செய்யறோம். அப்படியே செஞ்சா கூட எங்களுக்கு ஒரு மேன் பவர் கம்மி ஆகுது. எப்படி? காலையில 2 பேரு, மத்தியானம் 2 பேரு, நைட் 2 பேருன்னு பார்த்தா கூட நாங்க 5 பேர் தான் இருக்கோம். 6வது ஆளுங்க கொடுங்க. சாப்பாடு வச்சு, சாம்பார் வச்சு, ரசம் வச்சு உங்களுக்கு தனியா வந்து வெஜிடேரியனுக்காக உங்களுக்கு வந்து சார் சமையல் விஷயத்துல என்னைக்கும் நான் இவ்வளவு பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். பண்ணலன்னு சொல்லல, நீங்க பண்ணவே இல்ல, நீ வாயில இருந்து வார்த்தை வரவே இல்ல. அதற்கு பிறகுதான் நாங்கள் வந்து அம்மா சாப்பிடறத சொன்னமே தவிர அம்மா ஐசியூல இருக்கும் போது நாங்க சொல்லல. நான் என்னைக்கும் வந்து குக்கிங் டீம் பண்ணலன்னு சொல்லல, எல்லாத்தையும் பயன்படுத்தலாமேன்ட்டு தான் வந்து நான் சொல்றேன். அதே நேரத்துல நீ போறான்னா அவர் கேட்கல, இத நான் நம்பணும். பண்ணி செஞ்சதை சொல்லக்கூடாது. அது வந்து சாப்பாடு போட்டதெல்லாம் சொல்லவே கூடாது. சாப்பாடுறா வாயிலே கிரீன் பண்ணானாவ. சமைச்சதை சொல்லவே கூடாது. ஆனா இவங்க தான் வார்டனா இருக்கும் போது நான் தான் சமைச்சேன், உங்களுக்கு நான் தான் இது பண்ணேன், நான் தான் எல்லா வேலையும் பண்ணேன்னு சொல்லி காமிச்சாங்க. அது என்ன? என்னாச்சு சார்? தலை சுத்துதா? இப்போ சுத்தம் பாரு. எல்லாரும் பேசுற மாதிரி தான் சார். நான் வந்து சார் இது வந்து ரொம்ப ஜெனரலா நாங்க பேசிக்கிறது சார். எங்க பேச்சுவார்த்தையே இப்படிதான் சார் இருக்கும். அதனால நீங்க இது வந்து ஒரு பெரிய சண்டைலாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. நம்ம வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு மசாலா போட்டு ஒரு குழம்பு வைக்கிறோம் இன்னைக்கு. அதுக்கு மேல எதுவுமே இல்ல. பாருங்க சார், என்ன சொல்றேன்? ஓகே தானே? என்ன சொல்றேன்? அதிகாரத்தை கையில எடுத்து சாப்பாடு போடுறோம்ன்ற பேர்ல அக்கா ஆர்டர் போடுறாங்க. எடுக்கிறியா இல்ல வேற பாக்ஸ் சரி. சார் நாங்க வந்து நைட்டே வந்து பண்ணியாச்சு சார். பதில பாக்கெட்லயே வச்சுட்டு நல்ல இது பாரு, ஆனா வேலையை மட்டும் பார்க்க மாட்டேங்குது. ஒரே கையெல்லாம் வலிக்குதுப்பா. நான் எனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சுப்பா. வந்த வேலை முடிஞ்சது. 15 என்ன இது ஃப்ரிட்ஜ் கடியில இருக்கு? ஹவுஸ் கிளீனிங் இப்படி போட்டீங்கன்னா அவளே போயிருவாங்க. ஏன்டா என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உன்கிட்ட என்னடா பேச்சு? வாயின்ஸ்பெக்டர் சொல்றவா? ஐயோ ஆடா அங்க வந்து சொல்றா. ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன இப்படி குப்பையா இருக்கு? ஏய் எஸ்கேப்டா. ஐயோ. ஏன்டா கேம் பால திருப்பி போடுறீங்க. இது என்ன இன்னொரு கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே. இனிமேல் இங்க நிக்க போறாரா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசைன். தண்ணியா இருக்கு, நாங்க நடக்கணும். பெருக்குள்ள சொல்லு. பாரு இங்க வா, ஸ்டெப்ஸ் எல்லாம் குப்பையா போட்டு வச்சிருக்க. வந்து வேலைய பாரு வா. அமெரிக்காக்காரன் கூட பின்லாந்து நகரத்தை கண்டுபிடிச்சிருவான். ஆனா இந்த பட்டாசு பால் இருக்கிற இடத்த ஒரு பாடலி கண்டுபிடிக்க முடியாது. டவுல் குத்து கார்டன் ஏரியா எல்லாம் மழையாவது தொடங்க சொல்லு. ஹவுஸ் மேட்ஸ்லாம் மழை வந்தத கார்டன் ஏரியா எல்லாம் தொடி பாரு. என்னது? கார்டன் ஏரியால அத தொடங்க சொல்றாங்க. மழை வருது. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன்.